எல்லோருக்கும் வணக்கம். இலக்கிய வழி முன்னெடுத்திருக்கக்கூடிய 39வது இணையவழி கலந்துரையாடலில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே முதல்ல உரையாற்றி இந்த பங்கெடுத்திருக்கின்ற கலாநிதி மைதிலி தேவாபரன் அவர்களே, கலாநிதி மேரி கியூரி போல் அவர்களே மற்றும் நண்பர் ரமேஷ், இதை ஒருங்கிணைக்கின்ற அகில், இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அதாவது இங்கே வந்திருக்கக்கூடிய குரு அரவிந்தன் மற்றும் எங்களுடைய இலக்கிய வழி தொடர்ச்சியாக பங்கெடுக்கின்ற பெரியவர்களே, எழுத்தாளர் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த 2 நாவல்கள் பற்றி, எங்கே அந்த வெண்ணிலா, உறங்குமோ காதல் நெஞ்சம் என்ற நாவலையும் மேலும் ஒன்று சில நாவல்களையும் தொடர்படுத்தி அவருடைய கருத்தை முன்வைக்கலாம் என்று இருக்கிறேன். குரு அரவிந்தன் அவர்கள் பல இலக்கிய தொடர்ச்சியாக பல செயற்பாடுகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த நாவல்களை நான் கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னரே வாசிக்கக்கூடிய 2003 2004 வெளிவந்த நாவல்கள் தான். அப்பொழுது என்னுடைய ஆய்வு தேவைக்காக நான் பல புத்தகங்களை தேடிக்கொண்ட போது குரு அரவிந்தனே 4-5 புத்தகங்களை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அது ஒன்று சொல்வது தொகு, மற்றது நாவல்கள், மற்ற அவருடைய அந்த திருவருளுக்காக தயாரிக்கப்பட்ட பாடல் அடங்கிய ஒளிப்புகளை இவ்வாறாகத்தான் அவருடைய தொடக்கத்தில் அவருடைய அந்த தொடர்பு இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக இன்று வரையும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். துரதிருஷ்டவசமாக நான் நாவலை பற்றி பேச வேண்டிய வந்துவிட்டது. ஆனால் நாவலை விட அவருடைய கட்டுரைகளை பற்றி பேசுவது நல்லவென்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. அண்மை காலம் வரையில் அவர் புனைகதையை விடவும் அந்த கட்டுரை சார்ந்த இலக்கிய அந்த தடவையில மிக ஒரு நல்ல ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறார் என்பது என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இந்த ஒரு ஆய்வு வசதி கருதி இந்த விடயங்களை கடந்த 10 வருடத்துக்கு மேல் இருக்கக்கூடிய தொகுப்புகளை ஒட்டுமொத்தமாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. இவருடைய நாவல்களில் உறங்குமோ காதல் நெஞ்சன் 2004 வந்திருக்கிறது. உன்னருகே நான் இருந்தால் 2004 வந்தது. எங்கே அந்த வெண்ணிலா 2006. மற்றது ரமேஷ் பேசுவார் நினைக்கிற மற்ற நாவல்களை பற்றி. நீரில் மூழ்கி 2008 வந்திருக்கிறது. அதை விட அம்மாவின் பிள்ளைகள் மேலும் சில நாவல் வந்திருக்க நினைக்கிறேன். அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதை இவற்றை வைத்துக்கொண்டு சில அடிப்படையான சில கருத்துக்களை இந்த இடத்துல முன்வைக்கலாம். குரு அரவிந்தன் அவருடைய எழுத்து என்ன பொறுத்தளவில் அந்த புலம்பெயர் இலக்கிய நீரோட்டம், அந்த நீரோட்டத்தில் எவ்வளவு தூரத்துக்கு அது குறிப்பாக நாவல்கள் இணைந்திருக்கின்ற என்பது எனக்கு ஒரு கேள்வியாத்தான் இருந்திருக்கிறது தொடக்கத்திலிருந்து. அது ஒரு குறையாக நான் சொல்ல வரவில்லை. என்னோட சொன்னால் இந்த இலக்கிய வகைமைகள்ல பலவிதமான பொருண்மைகளை பலரும் எழுதுவது வழக்கம். அது மிக போர் உச்சமாக நடந்த காலத்திலிருந்து வந்த இன உணர்வு சார்ந்த படைப்புகளா இருந்தது. அதற்கு பின்னர் புலமை இலக்கியம் என்பது அந்த வலிமையான பகுதியே அதுதானே. அதாவது தாயக நினைவை பேசுவது தான் மிக முக்கியமான ஒரு வலிமையான பகுதியா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக புலம்பெயர்ந்த இலக்கியங்கள் என்று வருகின்ற போது தாயக நினைவையும் போட நினைவுகளையும் அல்லது அந்த அனுபவங்களையும் தான் பேசுவார். அதிலும் மிக கூடுதலாக இதுவரை 30 வருடத்துக்கு மேற்பட்ட இந்த இலக்கிய ஓட்டத்திலே தாயகம் சார்ந்த உணர்வு நிலையை பேசுகிற ஒரு விடயம். இந்த போர் ஏற்படுத்திய சிதைவு, அதனுடைய வடு, போர் சார்ந்த அந்த முரண்பாடுகள், இவற்றை பேசுவது. பெண்கள் சார்ந்த அவர்களுடைய எழுச்சி, அதாவது புகழடைந்த நாடுகள் இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த அவருடைய அந்த எழுச்சி, அனைத்துலக பார்வை, இவ்வாறான இவற்றை பேசுவது. பண்பாடு சார்ந்து எழுதப்படும் இவெல்லாம் இருக்கு. ஆனாலும் மிக அரிதாக என்று சொல்ல மிக குறைவாகத்தான் இந்த குடும்பம் சார்ந்த உறவு நிலைகள் சார்ந்த பிரச்சனைகள் எழுதுபவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து. அது அதை விரல் விட்டுத்தான் எண்ண முடியும். நான் நினைக்கின்றேன் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பிரச்சனைகளில் சிலவற்றை அங்கங்க சில சிறுகதைகளை கையாண்டிருக்க கூடும் நினைக்கிறேன். அதை தவிர இந்த இவருடைய நாவல்கள்ல கூடுதலாக அந்த நீரில் மூழ்கி என்பதை விட்டால் அது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அடிப்படையில் அது எழுதப்பட்டிருப்பது. மிச்சம் எல்லாமே அந்த தலைப்பை பார்த்தாலே விளங்கும். இது ஒரு குடும்பம் சார்ந்த அல்லது
ஒரு உறவு நிலை சார்ந்த பிரச்சனைகள் எழுதக்கூடிய அந்த படைப்புகளாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உறங்குமோ காதல் நெஞ்சம், உன்னருகே நான் இருந்தால், எங்கே அந்த வண்டில அந்த தலைப்பே மிக எளிமையாக இருக்கிறது. நான் என்ன அளவிலே யோசித்து வைத்திருக்கிறேன். என்னடா அந்த குருவரேந்திரன் எழுத்துக்கள் ஏன் இவர் இப்படி எழுதி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கிறது. என்னென்று சொன்னால், எங்களுடைய இளைய தலைமுறைகளினர் மத்தியிலே நாங்க எல்லாத்தையும் தீவிரமாக அவர்கிட்ட கொண்டு செல்ல முடியாது. எல்லாத்தையும் எடுத்துடப்பில நீங்க சோவா சக்தி தேவாசி, இந்த தேவகானந்தன் தேவாசின்னு தூக்கி கொடுக்க சில எங்கள் அங்கே ஒரு இடர்பாடு வேற இருக்கக்கூடும். ஆகவே அந்த அடுத்த தலைமுறையினர் தமிழ் மீதான ஆர்வத்தை அவர்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கும், இந்த வாசிப்பு இன்றைக்கு அருகி போயிடுதுன்னு சொல்லி ஒரு ஒரு தொடர் ஒன்று கையாளப்படாது. ஒரு பிரச்சனையாக அது ஒட்டுமொத்தமாக அது இங்கும் சரி எங்கும் சரி அது அடுத்த தலைமுறையினர் எல்லாம் தொலைபங்களை தூக்கி வச்சிருக்கிறத தவிர அந்த வாசிப்பு என்பது இல்லாமல் போயிட்டு அவர் வாசிப்பு இருந்தா தான் அவனுக்கு ஒரு கற்பனை ஆற்றல் வரும், அவனுக்கு ஆக்க செயற்பாடுகள் இருக்கும், பல இந்த வரலாற்றையெல்லாம் அறிஞ்சு கொள்வார். ஆகவே குருரவேந்தனுடைய மிக முக்கியமான அந்த ஒரு நோக்கம் அதுவாகத்தான் இருந்திருக்கும். என்னென்னு சொன்னால், புலம்பெயர்ந்த இளைய தலைமுறையினரிடத்தில் வாசிப்பை பரவலாக்குவதற்கும், புதியவர்களை இந்த தமிழ் இலக்கியம் சார்ந்த வாசிப்பில் ஈடுபடுத்துவதற்குமாக அவர் நான் ஏற்கனவே இங்கே முன்னர் பேசிய 2 பேச்சாளர்களுடைய உரையை நான் செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். அவர்களுடைய அந்த பேச்சிலையும் கூட இந்த சாரம் ஒரு மெல்லிதாக அது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்குள்ளால நாங்கள் குருரவீந்திரனுடைய ஏனைய செயற்பாட்டை பார்த்தா தான் அவருடைய இலக்கிய பணி அதை நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா குருரவீந்திரன் தனியாக இந்த நாவலை மட்டும் எழுதையில இன்றைக்கு புலம்பெயர்ந்திருப்பவர்கள் பல்வேறு விதமான பணிகளை தங்கள் துறை சார்ந்து தங்கள் ஆளுமையோ சார்ந்து தங்கள் வட்டத்துக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், தீவிரமான இலக்கிய செயற்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், அல்லது பண்பாடு சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள். இன்னொரு படத்துல இந்த தமிழ் சார்ந்த செயற்பாடுகள், தமிழ் அல்லது தமிழ் கல்வி, தமிழ் சார்ந்த அந்த அந்த கையெழுப்பை நாங்கள் அடுத்த தலைமுறையிட்ட கொடுப்பதற்கான செயற்பாடு. நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக அவதானித்தால் அந்த அந்த தன்மை இவர்கிட்ட இருக்குது, அதாவது குருரவீந்திரன் இருக்கிறத நாங்கள் கண்டுகொள்ளலாம். அல்லது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த நாடுகளே ஆஸ்திரேலியா போற நாடுகள இது இன்னும் கூடவா இருக்குது இந்த செயற்பாடு. இது தமிழ் சார்ந்த கையளிப்பு அல்லது மொழி சார்ந்த இது கொடுக்கிறது. இங்கே குருரவீந்திரன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சமதியாக இந்த நாவல்களுக்கு சமதியாக சிறுகதையை கொண்டு வந்திருக்கிறார். சிறுவர்களுக்கான ஒலி அதாவது ஒலிப்பேழை என்று சொல்லலாம், ஒலி நாடாக்கள், அதாவது சிடியாக அத பாடல்களை அதை கொண்டு வந்திருக்கிறார். மற்றது சிறுவர்களுக்குரிய வேலையை செயற்பாடுலாம் இருக்கு. இது எல்லாவற்றும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துதான் நாங்கள் அவருடைய படைப்புகளை பார்க்க வேண்டும். அந்த வகையில தான் நான் இங்க பார்க்கின்ற போது இந்த முதலாவதாக இந்த நாவல்கள் சொல்லக்கூடிய விடயம் கருப்பொருள் என்ன, அதை நான் முன்னரே குறிப்பிட்டாலும் கூட அவருடைய படைப்புகள் இருக்கக்கூடிய சொன்னால் காதல், குடும்ப உறவு நிலைகள், சுய அனுபவம் சார்ந்து தான் இந்த நாவல்களுடைய அந்த அந்த மைய கருத்துக்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒரு வகையிலே ஒரு சுவாரஸ்யம் கருதிய அந்த ஒரு மொழிநடை அப்படி சுவாரஸ்யமாக அதை வாசிக்க முடியாது அவருடைய நாவல்களை. எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது. ஏன்னா மொழி அவ்வளவு எளிமையா இருக்குது. ஒரு முதல் முறை இலக்கிய துறைக்கு வரக்கூடிய ஒரு இளைய தலைமுறை, நான் வளர்ந்தவர்களை சொல்லவில்லை, இளைய தலைமுறை இருக்கக்கூடியவர்கள இலகுவாக அந்த தமிழ் மொழியின் அந்த எளிமை தன்மையை புரிஞ்சு கொண்டு வாசிக்கக்கூடிய இருக்கு. மற்றது பொழுதுபோக்குக்காகவும், மற்றது குடும்ப உறவு சிக்கல்கள், அந்த குடும்ப நிலையில இருக்கக்கூடிய புதியவர்களை உள்வாங்குவதற்கு இந்த ஒரு வாய்ப்பாயிருக்கு. அந்த வகையில இந்த உன்னருகே நான் இருந்தால் உறங்குமோ காதல் நெஞ்சம் இந்த நாவல் என்ன சொல்லுன்னு சொன்னால், அதுல தனி மனித உணர்வுகள் சார்ந்த அவர் அதுல சொல்லுவார். இது ஒரு அடிப்படையில் இது ஒரு காதல் கதையாகத்தான் அமைந்திருக்கிறது. 4 பெண்கள், 4 விதமான வித்தியாசமான மன உணர்வுகள் அவருடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப வெளிப்படுவதை அந்த நாவலுக்காக நாங்கள் பார்க்கலாம். அல்லது பிரதான பாத்திரமாகிய அந்த ஆண் நட்பு கொள்கின்ற அந்த பெண்கள் வேறு வேறு விதமான பெண்களை ஒன்று இத்தாலிய மேலத்திய பெண்ணா ஒரு பக்கத்தை காட்டப்படுது, மற்ற பக்கத்துல அவன் காதல் கொள்ளக்கூடிய அந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு பெண்ணை காட்டப்படுது. இன்னொரு இடத்துல திருமணம் செய்வதற்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வளர்ந்த இன்னொரு பெண்ணை வேணாம். மூன்று வேறு வேறு களங்களாகத்தான் இருக்கு. அப்ப இவ்வாறாக எடுத்து காட்டப்படாது. அதே நேரத்துல நாவல்ல கிளைக்கதையாக சில விஷயங்கள் வேற.
அதுல வரைக்கும் அந்த 4 தலைமுறைகள் தாண்டிய சகோதர முறையான ஒரு பையனை சகோதர முறையான தெரியாது காதலித்து திருமணம் செய்கின்ற ஒரு சம்பவம் எடுத்து காட்டப்படுது. இது வந்து உறங்குமோ காதல் நெஞ்சத்துல வந்திருக்கிறது. ஆனா நான் நினைக்கிறேன் அது மீளவும் அதை குருகரவிந்தன் ஒரு தனிப்பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அப்புறம் இன்னருகே நான் இருந்தாலும் எழுதியிருக்கிறார். அதை கொஞ்சம் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கவனம் எடுத்து அதை எழுதியிருக்கிறார். அந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக கொஞ்சம் ஆளுமைகள், அதாவது இலக்கியத்துறையில அல்லது முதிய மூத்தவர்களா இருக்கக்கூடியவர்கிட்ட அந்த பிரச்சனையை பற்றி அவர் அதை பற்றிய கருத்துக்களை எடுத்து கூட அந்த தொகுப்புல சேர்த்திருக்கு. அது வந்து உன்னருகே நான் இந்த தொகுப்புல வருது. வயல வந்து இந்த உறவு முறையில சகோதர உறவுல முறையில இருக்கிறவர்கள் திருமணம் செய்கிறது என்றது அது ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது வந்து ஒன்று உடலியல், அதாவது இந்த மருத்துவம் சார்ந்து அறிவியல் காரணங்கள் இன்னொருத்தர் இருக்குது. மற்றது வந்து பண்பாடு சார்ந்த இன்னொரு காரணம் இருக்குது. அது 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை போய்க்கு அவர்கள் அந்த உறவுகளுக்கு இடையில தொடர்புகள் இல்லாவிட்டால் அது தெரியாமல் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அது யார் யாரோ கேட்கலாம். ஆனா தெரிந்து பழகுகின்ற இடங்கள்ல வந்து உறவுகளாக இருந்து ஓட்டு இப்ப இந்த அவர்கள் சகோதர முறையா இருந்தோன்னு திருமணம் செய்யறது அது கொஞ்சம் ஒரு அறிவிறக்கத்தக்கதாக இருக்கும். அப்ப இந்த பிரச்சனையை அவர் அங்க ஒரு 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 இளைய எடுத்திருக்கா இந்த நாவல்லையும் எடுத்திருக்காரு. அத ஒரு தனியான ஒரு பிரச்சனையாக முன்னறிக்கை நான் எடுத்திருக்காரு. அப்ப எப்படி அந்த ஒவ்வொரு பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை இவ்வாறான அந்த உணர்வுகளை எடுத்துக்கொண்டு வந்தா இந்த உறங்குமோ காதல் நெஞ்சம் அந்த கணவன். அப்ப இதுல வந்து இந்த உறவு முறையால ஒரு குழப்பம் வருது. இந்த குழப்பம் யாருக்கு வரும்னு சொன்னா மூத்த தலைமுறையா இருப்பவர்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப அந்த மூத்த தலைமுறையா இருக்கக்கூடிய அந்த பாட்டி அம்மான்றத பாத்திரம் தான் அந்த அதால அந்த அந்த அதுல வந்து குழம்பி போயிருக்கிற அந்த தன்மையை காட்டு. இதே மாதிரி இன்னொரு நாவல் இருக்குது. அது வந்து அவருடைய அது வெங்கி அந்த வெண்ணிலாண்டு நாவல். அதுவும் அடிப்படையில் ஒரு காதல் கதை தான். காதல் கதை தான். அதாவது அதுக்குள்ளாலே வந்து எங்களுடைய சமூகங்களுடைய அந்த மன உணர்வுகள், மனநிலைகளை கொஞ்சம் இடையில அதை கொண்டு வந்து அதுக்கு அவர் காட்டியிருப்பார். அதுவும் அடிப்படையில காதல் கதையாக இருந்தாலும் விக்ரம் மதுமிதா என்று சொல்லி ஒரு 2 பாத்திரம் அவதான் அங்க பிரதான பாத்திரமா இருக்கலாம். சில உத்திகளை இந்த நாவல்ல கையாள்ற இந்த சிலங்களை பார்க்க இந்த படங்கள்ல வர்றது போல தொடக்கத்துல நாயகன் நாயை சந்திச்சிருக்கிறோம், பேருந்து முடிவிலாம் சந்திக்க போயிடும். ஆனா இடையில அவருக்கு இடையே அந்த தொடர்பு கொண்டு இருக்கலாம் அந்த பிணக்குகள்ல. அப்ப அவ்வாறாக ஒரு ஒரு சிறிய இழை, அதாவது இந்த நாவல் என்பதை அது சிறுகதை என்பதை பின்னி பின்னி கொண்டு போறதா நாவல் என்பது இன்னும் சிக்கல்களை அது அதிகப்படுத்தும். ஆக இதுல வந்து இந்த குருஅரவிந்தனுக்கு வந்து நாவல்ல வந்து திருப்பங்களை ஏற்படுத்த கதைகளை உருவாக்குவதற்கு அது முடிஞ்சிருக்கு. அது எல்லாத்திலையும் வந்து மிக சுவாரஸ்யமாகவும் மிக தெளிவாகவும் அது அப்படியே தெரியுது. ஆனா எங்க பிரச்சனை என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கதையில், அதாவது கதைக்கதை சொல்ல வர்ற விஷயத்துல ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் அனுபவத்துக்கு உட்பட்டதைத்தான் எழுத முடியும். நாங்கள் வந்து நீ வந்து போராட்ட பிரச்சனை எழுது, இல்லாட்டி நீ நாட்டில் துரத்தப்பட்டதை எழுதுன்னு சொல்லி அது சிலைகளாவது சரியாக வராமலும் போகலாம். அப்ப அதுல நாங்கள் பிள்ளை சொல்றதுக்கு இல்லை. இங்க வந்து குருவார வந்து என்ன செய்யறான்னு சொன்னா குடும்பம் சார்ந்த உறவு நிலை அல்லது தன்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்ட அந்த விஷயங்கள் எழுதிக்கல. இதுல வந்து விக்ரம் மதுமிதா என்ற ஒரு பிரதான பாத்திரங்கள் எழுதுறாரு. இந்த 2 பாத்திரமும் தொடக்கத்துல சந்திக்கவே இல்லை. அப்ப அதான் அந்த அந்த உத்தியா கொள்றேன். அவள் ஹோல் எடுக்கிறாள். இவர் அந்த ஹோல் அந்த 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 டெலிபோனுக்கு அவர் ஆன்சர் பண்ற இந்த வாய்ப்பில்லை அவர் பயணத்துல இருந்தபடியா. அவள் தொடர்ச்சியாக அவள் 3 நாள் நினைக்கிறேன் 3 நாள் அந்த தொடர்பு இருந்து அந்த தொடர்பு இல்லாதபடியா அவள் ஏதோ என்ன செய்யறாண்டா அதுல இருந்து இவர் என்ன வெறுத்துட்டாரு அந்த மனநிலை வந்தோடனே அதை கதைக்காம இருக்கோம். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களும் தான் நாங்க அந்த கதையா இருக்கிறோம். ஆகவே இந்த விக்ரம் மதுமிதா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனையால மதுமிதா வந்து என்ன செய்யறான்னு சொன்னா இவரை விக்ரம விரும்பி இருக்கிறது. ஆனால் இதே நேரத்துல தகப்பனுடைய நிலைமை சொல்லப்படுது. அந்த தகப்பன் புண்ணியமூர்த்தி என்று சொல்லப்படுறவருக்கு வந்து இவள் இப்படி இன்னொரு இந்த பையனை காதலிக்கிறது அல்லது அந்த அந்தஸ்து பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. இதெல்லாம் விருப்பம் இல்லை. அதே நேரத்துல அந்த புண்ணியமூர்த்தி வந்து ஒரு தொழில் சார்ந்து ஒரு ஒரு தொழிலதிபர் என்று நினைக்காவிட்டாலும் ஒரு பிசினஸ் அதுல வந்து மிக உச்சமா இருந்தவர் ஒரு கட்டத்துல முடங்கி போயிட்டார். அவரால் எழும்பவே முடியவில்லை. ரொம்ப கடன் இருக்கு. அந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழி இல்லை. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு அப்படி ஒரு நிலைமை ஒன்று வருது என்று சொன்னால் இந்த இன்னொரு தொழிலதிபர்கிட்ட மகன் ஒருவரோட தொடர்பு வந்தாப்புல அவனை தன்னுடைய மகனுக்கு கட்டி வச்சால் தானும் இந்த கடல்ல இருந்து நீங்கலாம் தானும் ஒரு திருப்பி தான் விட்டு இடத்தை பிடிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த தன்னுடைய மகளுக்கு
அந்த இன்னொரு தொழிலதிபர் அவருடைய மகனை திருமணம் பேசுவதற்குரிய அந்த ஏற்பாடு நடக்கும். இந்த பிரச்சனைகள் இந்த பிரதான பாத்திரங்களுக்கு 2 பேருக்கும் தெரிய வர அந்த 2 பாத்திரம் இன்னும் தூரத்துக்கு அந்த விரிசல் தூரமா போய் கொண்டிருக்கு. அந்த விரிசல் தொடர்ச்சியாக வேறு 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 பிரச்சனைகளால அது மேலும் விரிசல் அடையுது. ஒன்று அது பல விஷயமா சொல்லலாம். ஒன்று சிக்கல்களா இருக்கலாம், மாறுபாடுகளாக இருக்கலாம், ஏமாற்றுகளாக இருக்கலாம், அறியாமைகளா இருக்கலாம். அதுல அந்த மதுமிதா என்ற தம்பியை சொன்னான். நாவல் கடைசியில சொன்னான், அக்கா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே நீதான். நீ ஒரு ஒரு ஏமாளியாக இருக்கிறது தான், இல்ல ஒரு பயந்தாங்கொழியா இருக்கிறபடியா தான் உன்னாலான இவ்வளவு பிரச்சனையும் முற்றி இப்படி இந்த நிலைமையில வந்திருக்கேன்னு சொல்லி. ஆனா இறுதியில தகப்பன் இறந்ததுக்கு பின்னரும் தாய் சொல்றா, இந்த பிரச்சனை இது உன்னுடைய அப்பாவால வந்த பிரச்சனை தான், சரிதானே? உன்னுடைய அப்பான்ற பிரச்சனை, அப்பாவால நீ எல்லாம் இப்படி வந்த நீ. அதாவது அப்பாவுக்கு முகுந்தனின் பணம் தான் குறியாக இருந்ததே தவிர உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை அல்ல. உன்னுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம் என்று பல தடவை அவருக்கு எடுத்து சொல்லியும் பார்த்தேன். சொல்லி பார்த்தேன். கேட்கவே இல்லை. பிடிவாதமாய் பணத்திலே குறியாக இருந்தார். கல்யாணம் குழம்பி பணம் கிடைக்காமல் போன ஏமாற்றத்தில் பழியை விக்கி மேல் போட்டு விட்டு போய் சேர்ந்து விட்டார். நீயும் அப்பா சொன்னதை நம்பியும் வந்துட்டார். சில நாவலை படிக்காத இது என்னத்த குணேஸ்வரன் சொல்றான்னு அது ஒரு சிக்கலா இருக்கு. இது ஒரு இப்படியான சிக்கல் எல்லாம் இங்க அப்ப ஒரு குடும்ப கதையை எடுத்தாலும் கூட அதுக்குள்ள இந்த மனிதர்களுடைய மன நிலைகளை குரு அரவிந்தன் மெல்லிசா கொண்டு வர இவ்வாறாக இந்த நாவல்களுடைய உள்ளடக்கம் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசமா செய்திருக்கிற சில எங்களை ரமேஷ் பேசினாலும் பேசக்கூட நான் அதை விரிவா சொல்லுறேன். ஒரு சில எடுத்துக்காட்டுங்க சொல்லலாம்னு சொன்னா அந்த நீரில் மூழ்கி என்ற ஒரு புத்தகம். இதான் அந்த புத்தகம். அதுல 2 குறுநாவல் இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. சொன்னா அப்ப நாங்கள் எப்படி தமிழக எழுத்தாளர்கள அறிவியல் எழுத்தாளராக ஆரம்பத்துல அப்ப நான் படிக்கிற காலத்துல எல்லாம் அப்ப சுயாத்தாவுடைய கதைகளை படிக்கல. அப்ப அறிவியல் எழுத்தாளர் அப்ப எனக்கு அவரை தான் தெரிஞ்சது. சுயாத்தா ஒரு அறிவியல் எழுத்தாளராகவும் இருக்கிறார். இலங்கை எங்கட தமிழ் பகுதியில பார்த்தால் அப்படி அறிவியல் எழுத்தாளர் தேடி பார்த்தா மிக குறைவு. எங்களுக்கு சங்கியாளி தான் அவப்பட்டேன். சுயாத்தா மஞ்சள் ரத்தத்தை படிக்கலாம். இங்க சங்கியாளின்ற அதாவது இந்த பூமி சூடாகிறதோ அதை பற்றி ஒன்று எழுதியிருந்தது. இவ்வாறாக இப்ப சுயாதா என்ன செய்வார் சொன்னா, சுயாத்தாவை நாங்கள் இன்றைக்கும் என்ன செய்யறோம்னு சொன்னால் அவர் ஒரு பலதரமா ஒரு மிக ஒரு எல்லா துறையிலும் ஈடுபடக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் சயின்ஸை பற்றி கதைப்பார், பேருஞ்சால மருத்துவத்தை பற்றி கதைப்பார், இலக்கியம் பற்றி கதைப்பார், பேருந்து சினிமாவை கணிப்பார். ஆனாலும் அவருடைய படைப்பு அவருடைய மொழியை நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் வச்சிருக்கிறோம் இலக்கியத்துறையை பொறுத்தளவுல ஒரு தீவிரமான ஒரு இலக்கிய வகைப்பாட்டுக்கு கொண்டே சுயாதாவை என்ன சொல்லி நாம இருக்கிறாருக்கு. அடிப்படை பிரச்சனை என்று சொன்னா இந்த மொழி மிக எளிமையாக இருக்கிற தட்டையா இருக்கிறதா. அதாவது இந்த தொடர் கதைகள் எழுதுறது அல்லது இந்த பிரபலமான வணிக சஞ்சிகளுக்கு எழுதியக்க இந்த படைப்பும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் கலக்க வேண்டியிருக்கு. இப்ப ரொம்ப பேரு கொடுக்கணும் என்றால் நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அதை இன்னும் கலக்கத்தான் வேணும். அந்த அப்படி கலப்படம் செய்யலாம் நீங்க அந்த பிரச்சனை வரும். நீங்க முன்னர் பேசிய மேரி கியூரி மற்றது மைதிலி தயாநிதியும் கூட இந்த சேரப்படம் இங்க சொல்லி இருக்கிறேன். இது படைப்புகள் சார்ந்து சில விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கலாம் தான். குரு அரவிந்தன் யாருக்காக இவற்றை எழுதியிருக்கிறார் என்று கேட்கல. கூடுதலா நீங்க அவருடைய அந்த மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அவரோட உலகம் அறியப்பட்ட ஒரு படைப்பாளி. அதுல மாற்று கருத்து இல்லை எங்களுக்கு. அதாவது தமிழ் படைப்பாளிகள்ல குரு அரவிந்தன் மிக பிரபலமாக அறியப்பட்ட ஒரு படைப்பாளி தான். தமிழ்நாட்டு பெரிய வணிக சஞ்சிகைகள்ல அவற்ற படைப்புகள் வந்திருக்கிறது. இப்பொழுது தாய் வீட்டுல அவர்கிட்ட கட்டுரை வர்றது நல்ல விஷயம். அப்ப பெரிய சஞ்சியில் எழுதியக்களை அப்ப அவர்களை போல அந்த அந்த இது கொடுக்கணும். அதை விட மேரி கியூரி இங்க சொன்ன ஒரு விஷயம் மிக முக்கியம் என்று சொன்னா, இந்த படைப்புகள்ல இந்த அடையாளம் சார்ந்து அப்படி வராதுதாங்க. இளம் சார்ந்த அடையாளத்தை நாங்கள் எப்படி கொண்டு போறோம்? நான் பகுஜன சஞ்சிகைக்கு எழுத வரைக்கும் அங்க மொழி மாறும். அப்ப எங்கட மொழியை விட்டு அங்கெல்லாம் போக வேண்டியது. அதெல்லாம் பெரிய சிக்கலாம். அப்ப நான் யாருன்றது அடையாளம் என்னுடைய படைப்புகளால நான் கொண்டு வரத்தான் வேணும். நான் பேசுகின்ற மொழிகளால வர வேணும். நான் சொல்ற சம்பவத்துக்களால வர வேணும். இப்ப முத்துலிங்கம் நல்ல வடிவா ஜெயமோகன் சொல்லுவாருன்னு சொன்னால் அவர் அந்த மரபை அதாவது ஈழத்து அடுக்கமாகவே தீண்டாமல் தான் அவர் அங்கால முத்துலிங்கம் போவார். அது உண்மைதான். முத்துலிங்கம் சாதியை பற்றி கடைசி மட்டும் கதைக்க மாட்டேன். போராட்ட முரண்பாடுகளை பற்றி கடைசி மட்டும் கதைக்க மாட்டேன். ஆனா அந்த மெல்லிய இழையாக ஒரு நையாண்டியாக எள்ளலாக சில விஷயத்த கடந்து போவார்.
சாதியம் பற்றிய விஷயத்தை அப்படியே கடந்து போயிடுவார். அது ஒரு எழிலாத்தான் கிடப்பேன். அது அவருடைய பாணி. ஆனாலும் முத்துலிங்கத்திட்ட ஈழத்து யாழ்ப்பாண பண்பாட்டு வழக்கு அப்படியே படைப்புகள்ல இருக்கு உள்ள. அந்த அடித்தளம் அங்க இருக்கும் இருக்கும். அதுக்கு மேலான அவர் அந்த படைப்பை அங்க கட்டி கொண்டு போவார். அப்ப அதே போல நாங்கள் எதிர்பார்க்கணும் குரு அரவிந்தன்கிட்ட அது வர வேணும். அதாவது ஈழத்து படைப்பு சார்ந்து எழுதியக்குள்ள எங்களுடைய வாழ்க்கை மரபு அந்த இதுகள்லாம் அதுக்குள்ள வர வேணும். அதை என்ன செய்யறாருன்னு சொன்னா குருவந்தன் இன்றைக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய இந்த நவீன சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியில கொண்டு வர்றது அது ஓகே. அதை நாங்கள் சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு இன்னமும் குருவரேந்திர மொழியில திருப்தி இல்லை. ஏன்னா ஒரு பக்கத்துல திருப்தி இருக்கு, மற்ற பக்கம் திருப்தி இல்லை. ஒரு பக்கம் எது திருப்தி என்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு இந்த படைப்புகளை அல்லது தமிழை வாசிக்க வைக்கணும் என்றதுக்காக எளிமைப்படுத்துறதுன்றது சரிதான். அது எங்களோட இலக்கியவாதிகள் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏதாச்சும் தட்டையான மொழி என்று நாங்கள் அதுக்கு ஒரு பதம் தட்டை என்று சொல்றது அது வந்து ஒரு குறைவண்டல்ல. தட்டையான மொழி என்று சொல்றது எங்களது அந்த 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 மொழி என்ன செய்ய வேண்டாம் எங்களோட உணர்வு அதுக்குள்ள அதை சிந்திக்க, அதாவது எங்களை ஏதாவது செய்ய வேணும். அது பேராசிரியர் சுப்பிரமணிய சொல்வார், அதை ஒரு கவிதையை வாசிச்சு அதை கிணுகிணே ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்குமா. அது திருப்பி திருப்பி என்ன வந்து ஏதோ அது ஒரு படைப்பு சிலையங்களை எங்களை நித்திர கொள்ளா விடாம அது எங்களை பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கவர். அப்படி கொடுக்க வேணும் அந்த மொழி. அப்ப அந்த 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 தன்மை இல்லாம இருக்கிறதான் ஒரு எனக்கு அது சிக்கலா இருக்கு. அதாவது குரு ரவீந்திரன்ட்ட எளிமையான மொழி இருக்குது, அடுத்த தலைமுறையை வாசிக்க வைக்கக்கூடியா இருக்குது. ஆனால் அது இந்த உணர்வின் ஆழத்தை தேடி போறதுக்குரிய அந்த வாய்ப்பை அவர் எங்களுக்கு தர இல்லை. அது வாசகருக்கு அதை தர வேணும். அந்த தரக்கூடிய வாய்ப்பை குருவரேந்தன் ஏற்படுத்தணும் என்றதான் இங்க முக்கியமா இருக்கு. ஆகவே இந்த படைப்புகள்ல அவர் குடும்பம் சார்ந்த படைப்பு, அதாவது உறவு நிலை சார்ந்து அந்த படைப்புகளை அவர் கொண்டு வந்திருக்கிற ஒரு வகையில மற்ற அவருடைய செயற்பாடு எல்லாம் முற்றுமுழுதாக வந்து மொழி சார்ந்து அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கையளிக்க வேணும் என்றதைத்தான் அதுல அந்த அவருடைய படைப்புகள் அந்த முழு தீவிரம் அங்க இருந்திருக்குது. ஆகவே அந்த வகையில ஒரு ஈழத்து படைப்பாளி புலம்பெயர்ந்து போய் படைக்கல எங்களுடைய அடையாளம் அதுக்குள்ள வர வேண்டும். ஆகவே அந்த வரவணும் என்று சொன்னா அப்ப அவரால் ஈழ அடையாளத்தை கொண்டு வர முடியாவிட்டாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவருடைய அந்த முரண்பாடுகள் அல்லது அவர்கள் அந்த குடும்ப எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பண்பாட்டு அதிர்ச்சி, பண்பாட்டு நெருக்கடி, பண்பாட்டு மோதல், இப்படி எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. அதுகள் எல்லாத்தையும் கொண்டெல்லாம் அதுக்குரிய வாய்ப்பு இந்த நாவல்கள்ல சில இடங்கள்ல இருந்திருக்கு. நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு போயிட்டேன். இந்த நீரில் மூழ்கி என்று சொல்லப்பட்ட ஒரு சின்ன தொகுப்பு தான். அதுல வந்து 2 குறுநாவல் இருக்குது. ஒன்று வந்து அதாவது நீரில் மூழ்கி, மற்ற குறுநாவலுக்கு பேர் உறைபனியில் உயிர் துடித்த போது. மிக வித்தியாசமா இருக்கு, வாசிச்சு பார்க்கலாம். ஏனென்றால் இப்படி எழுதுற ஆக்களும் மிக குறைவு. நான் இப்படி சொல்றதுக்கு இன்னொரு ஆளை இனம் காட்டலாம் உங்களுக்கு. தியாகலிங்கம் என்று சொல்லி ஒரு படைப்பாளி தொடர்ச்சி எழுதி கொண்டிருக்க, இன்னும் யாருமே கவனிக்கல, அவர் சரியாக கவனிக்கப்படவில்லை. அவரை பற்றிய ஆய்வரங்கள் விமர்சனங்கள் வந்தது மிக குறைவு. அவரை பற்றி மற்றவர் எழுதுனது மிக குறைவு. ஆனால் அந்த வருஷம் தொடர்ச்சியா எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் எழுதின முதல் 2 நாவல்கள் மிக முக்கியமான நாவல்கள். அழிவின் அழைப்புதல் என்று சொல்லி ஒரு தொடர்ச்சி அந்த 2 நாவல் எழுதியது. அதுக்கப்புறம் ரொம்ப எழுதியிருக்கு. அதுல அவரும் வந்து என்ன சொன்னா இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த சமூகங்கள் இருக்கக்கூடிய புதிய பிரச்சனைகளை குறுநாவல்களால் இயக்கார். சூதாட்டத்தை பற்றி எல்லாம் நீ அற்புதமா எழுதியிருக்க, இந்த சூழல் மாசுபடுறதை பற்றி எல்லாம் எழுதியிருக்க. அந்த தன்மையில நான் இங்க குருவரேந்திர இன்னொரு பரிணாம பார்க்கிறேன்னு சொன்னா இந்த நீர்மூழ்கியில அறிவியல் சார்ந்து சில விஷயங்களில வந்து சொல்றேன். அதுக்குள்ளேயும் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் இருக்குதானே, அந்த அதிகாரம் என்ன செய்யும் என்று சொன்னால் தான் வாழ்வதற்காக தன்னை தப்ப வைப்பதற்காக மற்றவர்களை வந்தது பலியிடும். அந்த பலியிடக்கூடிய அந்த முறைகளை வந்து அந்த நீரில் மூழ்கியில கொண்டு வந்திருக்காரு குருவரேந்தர். அது கொஞ்சம் அழகா வந்திருக்கு. அது ஒரு புதிய அனுபவமாக கூட எங்களுக்கு இருக்கு. ஒரு நாவல்ல அந்த 2 குறுநாவல் அதுல என்ன சொல்லப்படுதுன்னா நீர்மூழ்கி கப்பல்ல ஏற்பட்ட ஒரு விபத்தை சரி செய்யறதுக்கு அதுல அகப்பட்டிருக்கும் மனிதர்களை காப்பாற்றப்படப்படும் ஒருவருடைய கதை தான் அந்த நீர்மூழ்கி என்ற கதை. இதுல வந்து அதிகாரம் மிக்கவர்கள் தங்கள் பாதுகாப்பு கருதி காப்பாற்ற வேண்டிய மனிதர்களை அதிகாரம் தனது நலனுக்காக பலியிடுவதுதான் அந்த கதை என்ற மையக்கருத்து. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது உறைபனியில் உயிர் துடித்தவர். இந்த பனியில போய்
அகப்படுற பிரச்சனையில பல எழுதியிருக்கிறார். மிக பிரபலமான கவிதை ஒன்றே இருக்குது, செழியனுடைய கவிதை. மறைந்த கவிஞர் செழியனுடைய கவிதை ஒன்று இருக்கு. அதை விட ரொம்ப கற்று ரொம்ப கதைகள் வந்திருக்கு, அற்புதமான கதைகள் எல்லாம் வந்திருக்கு. இந்த எங்களுடைய ஈழத் தமிழர்கள் இப்படி எல்லாம் இந்த பெட்டார், காட்டில் கரிசல் முகாமில், என்ன கப்பலின் அணிய கிடங்கில் என்று சொல்லி அவன் அந்த கவிதையில் எழுதுனது மாதிரி இந்த பனி கிளப்பை அகப்பட்டு எத்தனை பேர் இறந்தது, பனி அந்த பிரச்சனையில ரொம்ப பேர் கதைகளை எழுதியிருக்கிறான். அப்ப அதே மாதிரி இந்த உறைபனியில் உயிர் துடித்தவுன்ற இந்த குருணாவில் இன்னொன்று என்ன அதுக்கே மாதிரி அதிகாரம் தான் வருது. இதே போல துருவ பிரதேசத்தில் ஆய்வு பணிக்கு சென்ற குழுவினரை இருவர் இறந்து போக அவர்களை காப்பாற்ற முடியாத நிலையில் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என பொய் செய்தியை பரப்பி தமது அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக 2 மனிதர்களை பலியிடுவதுதான் உறைபனி. அப்ப 2 பக்கத்திலையும் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களை எப்படி அவர்கள் தங்களுடைய தங்களை தக்க வைப்பதற்காக மற்றவர்களை பலியிடுகிறார்கள் என்பதை சொல்லியிருப்பேன். நினைக்கிறேன் இந்த தன்மையில குரு அரவிந்தன் இது உண்மையா கதைக்கப்படும். குரு அரவிந்தன் இந்த பிரச்சனை நான் ஜேஹரன் என்ற கட்டுரையில ஆரம்பத்துல வாசிச்சிருக்கேன். அறிவியல் சார்ந்த நிரம்ப விஷயங்களை பதிவுகளை முந்தி வந்திருக்கும் நினைக்கிறேன். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த எழுத்தாளர்கள்ல அறிவியல் சார்ந்து அறிவியல் கட்டுரைகள் எழுதுறவர்கள் மிக குறைவுதான். அப்ப அந்த பக்கத்திலேயும் குரு அரவிந்தன் அந்த நாட்டம் இருக்குது, அந்த பக்கம் தனியாக நாங்கள் பார்க்க வேண்டியது. ஆகவே இத்தோடு இன்னும் சில விஷயம் 1-2 விடயத்தை சொல்லி நாங்கள் இதை முடிக்கலாம். மனோன்மணி சண்முகதாஸ் ஒரு முறை இவருடைய கதைகள் பற்றி எழுதுகின்ற போது, சிறுகதை பற்றி எழுதுகிற போது அதுல ஒரு கூட சொல்லுவார், குரு அரவிந்தன் கதைகள் பயன்படுத்தப்பட்டுள்ள மொழிநடை ஒரு ஊடக தமிழ்நடை என்று கூறலாம். இதுல மனோன்மணி சண்முகதாஸ் இதை ஏற்றுக்கொள்றார். அது ஊடக தமிழ் இருந்தாலும் கதைகளின் கருப்பொருளையும் காட்சிகளையும் புலப்படுத்தல் என்ற வகையில் அந்த கதைக்களங்களுக்குரிய மொழிநடையை பயன்படுத்தி உள்ளார். அத்தோடு நான் சொன்னது போல இந்த அடுத்த தலைமுறையினர்கிட்ட அந்த தமிழை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் அது அந்த மொழிநடை சரியா இருக்கணும். ஆகவே ஒட்டுமொத்தமா நான் திரும்ப அதே புள்ளிக்குத்தான் வந்திருக்கிறேன். அப்ப குரு அரவிந்தன் அவருக்கு கதை வருகிறது, அதே நேரத்தில் அந்த கதைகளை மிக அழகாக அந்த கதை திருப்பங்களோடு கொண்டு வர்றதுக்கும் அது முடிஞ்சிருக்கு. அது எல்லா நாவல்களையும் அது சரியா வந்திருக்கு, அதை புலப்படுத்திக்கிறது. என்ன சொன்னா இவருடைய அதிகமான நாவல்கள் தொடர்கதையா பிறகு புத்தகமாக்கப்பட்டது. அந்த தொடர்கதை வரைக்கும் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குதான். தொடர்கதையா வரைக்க வாசகர்களை கொஞ்சம் கவனப்படுத்துறதுக்காக அல்லது அவர்களை தொடர்ச்சியா வாசிக்க வைக்கிறதுக்காக சில இடங்கள்ல சில சேஞ்ச் செய்ய வேண்டிய வாய்ப்பு தேவை இருக்குது. அப்படி இருக்க அந்த பிரச்சனை வர்றது அது இயல்பு. ஆகவே குரு அரவிந்தன் முன்னர் 10 வருடத்துக்கு முன்னர் எழுதிய கதைகளுக்கு இன்றைக்கு எழுதுற கதைகளில வித்தியாசம் இருக்கின்றது. அது உண்மை. அவருடைய எழுத்து நட மாறி இருக்கிறது, அவருடைய மொழி நட மாறி இருக்கிறது, அவருடைய அந்த எழுத்தினுடைய வகைப்பாடு மாறி இருக்கிறது. ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குரு அரவிந்தன் தொடர்ச்சியாக எழுத வேணும். அதே நேரத்துல இந்த மொழி இந்திய தமிழாக இல்லாமல் எங்களுடைய தமிழாக இருக்க வேண்டும். எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையான பல விஷயங்கள் இன்னும் உள்ள வர வேணும். வருகின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர் இலக்கியத்தின் அந்த சமமான நீரோட்ட அந்த புனைகத இலக்கியத்தில் குரு அரவிந்தனுக்கும் ஒரு சரியான இடம் ஒன்று நிச்சயமாக இப்பொழுது இருக்கிறது. ஆனால் இன்னமும் அந்த சமதியாக அவர்களோட சேர்ந்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. அதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, குரு அரவிந்தன் எழுதினதெல்லாம் 2000க்கு பிறகுதான். 2003, 2004 பிறகு இந்த நாவல்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னால் 2000க்கு முன்னரே எங்களுடைய படைப்பாளிகள்ல பலர், அது சில வயசு வித்தியாசத்துல அது கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம். நான் சொல்றது சில எங்களை பொருத்தம் இல்லாமல் இருக்கணும்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனால் ஆரம்ப படைப்புகள் அதிகமான படைப்பாளியோட ஆரம்ப நாவல்கள் நல்லா வரும். நான் இப்போ ஒரு கணக்கெடுத்தேன்னு சொன்னா 2000க்கு முன்னர் வந்த நாவல்களே நல்லா தான் வந்திருக்கு. அப்ப குரு அரவிந்தனுடைய ஆரம்ப நாவலே 2003, 2004 வருது. வரைக்க குரு அரவிந்தனும் வரைக்கலைன்னு சொன்னா ஈழக்கதைகளை தான் கொண்டு வரணும். அதனால அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்திய தன்மையான அந்த ஒரு மொழியையும் அல்லது குடும்ப பாக்கான கதையும் கொண்டு வந்ததுதான் இங்க சிக்கலா இருக்கிறது. அதுக்காக நீ மாத்தி எழுதணும் வேண்டிய தான். அப்ப பாருங்க, 2000க்கு முன்னர் வந்த படைப்புகளை பாருங்க, அது முதல் படைப்புகளா இருந்தாலும் அருணருடைய படைப்பு 98ல வந்தது, லங்காராணி. இன்றைக்கு அது கதைக்கப்படுது, அரசியல் சார்ந்து அதை கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆதவனுடைய மண்மனம் வந்திருக்குது 89ல. நான் ஆதவனையும் பார்த்திவனையும் பாலனாக்கியதையும்
உண்டாக நான் பார்த்தேன். என்னுடைய பிஹெச்டி அந்த நாவல் சார்ந்த ஆய்வுல அந்த 3 பேரையும் நாம் வந்து ஒன்றாக கொண்டு ஆரம்ப கால கதைகளா இருந்தாலும் அங்கேயும் வந்து நடக்கணும்னா அந்த இலங்கையிலிருந்து திரட்டப்பட்ட போது ஏற்பட்ட அந்த வலி அந்த அவருடைய படைப்புகள்ல வேற. கிருதனுடைய படைப்பு வந்திருக்குது மண்ணின் குரல் 87ல, கிறிஸ்டியன் வந்திருக்குது உள்ளத்தில் மட்டும், கோவிந்தனுடைய 85ல வந்திருக்குது, செளியன்ற 98ல வந்திருக்குது, ஒரு மனிதன் நாட்குறிப்பிலிருந்து, கீசே துறையுடைய 93 அதுல 2 குறுநாவல் வந்தது, தேவகாந்தனுடைய 98ல, பார்த்திவனுடையது ஆரம்பத்துல வந்த நாவல், அதே போல முல்லை அமதனுடைய, ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம், மிபேல் குழந்தை, இவ்வளவு பேரும் வந்து 2000க்கு முன்னர் எழுதப்பட்ட படைப்புகள், 2000க்கு முன்னர் எழுதப்பட்ட படைப்புகளாக இருந்தும் கூட அந்த படைப்புகள் வந்து ஈழம் சார்ந்த பிரச்சனைகளையும் அதே நேரத்துல ஈழம் மரபு சார்ந்த விஷயத்தையும் கொண்டு வந்திருக்குது, மொழியும் சரியா தான் வந்திருக்குது. அதை தொடர்ச்சியாக அவர்கள் பின்னர் அது பிறகு வந்து அது சரியா வந்து மாறிச்சாண்ட பிறகு நாங்கள் தனி ஆய்வு புரியுது. இப்ப நான் சொன்னது ஆரம்பகால படைப்பா இருந்தும் கூட அந்த படைப்பு ஓரளவு நான் இது ஈழப்படைப்புன்னு தூக்கி கொடுக்கக்கூடியதான் இருந்திருக்குது. ஆனால் நீங்க இவர் குருகரவிந்தன் இதை செய்திருக்கக்கூடிய இந்த படைப்புகள் ஆரம்ப படைப்புகள் வந்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சொல்ற அதே நேரத்தில் மொழி வந்து ஈழத்து மொழியாக வரையலை என்றதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஆக அவர் இப்ப அண்மையில் எழுதப்பட்ட கதைகள் கொஞ்சம் நல்லா வந்திருக்கின்ற இவர்கள் இந்த இது அது நான் வாசிக்க இல்லை. ஆகவே தொடர்ச்சியாக அவருடைய அந்த வயசு அந்த அனுபவம் மேலும் இந்த இலக்கியத்தை செழுமை ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக அவர் இந்த தமிழ் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற அதே நேரத்திலே இந்த புனைகதையில் மேலும் தீவிரமாக அவர் அங்கே தன்னுடைய பாதங்களை ஆழமாக வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஒரு கருத்தாக சொல்லிக் கொள்கிறேன். இதுல தனிப்பட்ட எந்த ஒரு விரோதமோ குரோதமோ அப்படி என்று ஒரு படைப்பு சார்ந்த ஒரு மதிப்பீட்டை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். ஆக இதுவரை இணைந்திருந்த எல்லோருக்கும் நன்றி.